எப்படி முழிக்கிறார் பாருங்கள் அந்த வீடியோவில் செந்தில் பாலாஜி இவர் அழுகும்போது. அப்படியே அந்த குற்ற உணர்வு நாங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும். பக்கா இந்த இதை சதி திட்டத்தை தீட்டி இத்தனை உயிரையும் கொன்றவர் செந்தில் பாலாஜி. அந்த வீடியோவில் போலீஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்த உடனே கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட், கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட். அந்த அளவுடைய இது முகத்தை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு கொலைகளையும் நடத்திவிட்டு அடுத்தது செந்துவர் பண்ணார் விஜய். அவர் உயரமான பஸ்ஸில் வந்தது காரணம் செருப்பை விட்டு எறிவான்னு தெரியும். செருப்பை விட்டு விட்டு எறிகிறாங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. செருப்பை விட்டு விட்டு எறிகிறான், அந்த மேலே போக முடியலை. இங்கே இது பண்ணி செத்த உடனே அவர்களுடைய அடுத்த திட்டம், நிறைய பேர் செத்தாங்கன்னா விஜய் கீழே இறங்கி வருவார், அவரை காலி பண்ணணும், அதுதான் இவர்களுடைய திட்டம். அவர் நல்ல வேலை என்ன பண்ணிட்டார், இங்கே இருந்து இது பண்ணும்போது அங்கேருந்து அவருடைய அவங்களுடைய மெய் பாதுகாவலர்கள் அவர் அப்படியே பாதுகாப்போடு கொண்டு போய் பிளேன் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பினான். ஏன்னா கீழே இறங்கி இருந்தால் விஜயை கொண்டிருப்பார்கள். இது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ ஸ்டாலினுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னென்னா திமுகவுக்கு இதோடு முடிஞ்சு போச்சு, சமாதி கட்டிட்டீங்க செந்தில் பாலாஜி மூலமாக. இனி எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான், காரி காரி துப்புறான், எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை கள்ள ஓட்டு போட்டாலும் இனி மறந்துடுங்க முதலமைச்சர் பதவியை.